வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் 1/7/2025 செவ்வாய்க்கிழமையில் ஆணி 17ஆம் தேதி பரிபூரணமாக செவ்வாய்க்கிழமை என்று சொல்கின்ற பொழுது ராசிநாதன் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இதுநாள் வரையில் கடந்த காலங்களில் 9ஆம் இடத்தில் இருந்து ஆரோக்கியத்திலாக இருந்தாலும் மதிப்பு மரியாதைகளாக இருந்தாலும் தேவையில்லாத ஒரு சில கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். தனக்குத்தான தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி எப்பொழுதுமே இது ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட சீருடைகளை சம்பந்தப்பட்ட எல்ஐசி சம்பந்தப்பட்ட துறைகளிலே மிகவும் தெளிவாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. இது ஒரு தத்துவார்த்த ரீதி 8வது ராசியிலே பிறந்த ஆரம்பம் என்பது ஒரு சில தடை தாமதங்களாக இருந்தாலும் போக போக ஒரு அற்புத யோக பலன்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் துணிச்சலையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான இரத்தக்காரகனுடைய ராசியிலே சகோதரகாரகனுடைய ராசியிலே பிறந்த விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் உங்களுக்கு அற்புதமான குடும்ப ஸ்தானத்தை 2ஆம் இடத்ததிபதி பரிபூர்ணமாக உங்களுக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்க்கின்ற ஒரு அற்புதம். 7ஆம் இடத்தில் இருந்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலே ஆட்சி வடிவிலே பார்க்கின்ற ஒரு அற்புதம். இந்த மாதங்களை எடுத்துக்கொண்டோமானால் மிகவும் அற்புதமான மரணமயாத நேர்களுக்கு வரன் அமர்கின்றது. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு கணவனுக்கு மனைவியின் உதவியும் மனைவிக்கு கணவன் உதவியும் நண்பர்களின் உதவிகளையும் உறவினர்களின் நண்பர்களின் அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற நவக்கிரக நாயர்கள் 12 ராசிகளிலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ராசி தனுசு ராசி அதிபதி பார்க்கின்ற ஒரு அற்புதம். ராசியை சுக்கிர பகவான் பார்க்கின்ற அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்றது என்பது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் இருந்து அவர் சந்திரன் கேதுவுடன் இணைவு பெற்று உங்களுடைய ராசியை 4வது பார்வையாக பார்க்க இருக்கின்றார். இந்த ராசிக்கு அடுத்து 12ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை அதிபதி தனுசு ராசியையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற அற்புதம். இந்த 12ஆம் இடத்திலே விரைய செலவுகள், சுப விசேஷங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள், 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமையப்பெறுகின்றது. போக காரகன் எதையும் பெருசாக செய்யக்கூடியவர்கள் சிறிய வீடாக இருந்திருந்தாலும் இதுவரையில் பெரிய வீடுகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்றார். 4க்குடையவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே 3 முயற்சி சாணாதிபதி பலம் பெற்று 4ஆம் இடத்ததிபதியும் பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். 11ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்றார். உங்களுக்கு 8க்குடையவர் 9ஆம் இடத்திலே பலம் பெற்று அவரும் முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான இங்கே கஷ்ட நஷ்டம் இல்லாத ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். 2ஆம் இடத்தை குரு பகவான் 2க்குடையவர் பார்க்கின்ற ஒரு அற்புதம். குடும்ப ஸ்தானங்கள் பலமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகளையும் வரணமையாத நேர்களுக்கு வரண் அமர்கின்றது. உங்களுக்கு 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி இருக்கின்றது. மாங்கல்ய காரகன் செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே ராசி அதிபதி பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. இது நாள் வரையில் தடைப்பட்ட திருமணங்கள் இனி வருகின்ற நாட்களிலே அந்த திருமணங்கள் தடையில்லாத நடக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே இருக்கின்றது. காரணம் செவ்வாய் பகவான் கடந்த காலங்களில் நீச்சமாக இருந்து தற்பொழுது நீச்சத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தற்பொழுது பலமாக இருக்கின்ற நட்பு ராசியிலே செவ்வாய் பகவான் சிம்மாசனத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதியில் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் பிற்பகுதியில் 9ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினால விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் நல்லதொரு மாற்றத்தை வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம். தாய்மார்களின் அன்பு உயர்வுகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு. எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். காற்றாசியிலே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. வீடு வாசனங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் தொழிலில் இருக்கின்ற நேயர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 8ஆம் இடமும் 4ஆம் இடமும் தொடர்பு குருவின் அனுகிரகம் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களிலேயும் ஒரு அற்புதம் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. எதிலையுமே தனக்குத்தானே வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி என்றால் அது இந்த விருச்சிக ராசியும் ரிஷப ராசியுமாக இருக்கும். வம்பு வழக்கு என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்களே தான் எதிரியாக இருப்பீர்கள். அந்த வகையிலே உங்களை நீங்களே சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு.
ஆகையால் துப்பறியும் துறைகளை தெளிவாகவும் சரியாகவும் படுத்தக்கூடியவரும் உங்களுக்கு நீங்களே சரி செய்து கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு தத்துவார்த்த ரீதி என்பது இருக்கின்றது. இது ஒரு தேள்களை பற்றி குறிக்கக்கூடிய நீர் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியில் தத்துவம் கட்டுக்கட்டாக சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த ராசி என்பது இது ஒரு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர்கள் உங்களுக்காக இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை ஏலக்கூடிய ஒரு வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைய பெறுகின்றது. இந்த 7ஆம் இடத்ததிபதி ராசியை பார்க்கின்றார். ராசி அதிபதியும் பலமாக இருக்கின்றார். இதுவரையில் கல்யாண வைபவங்களிலே தடை தாமதங்கள் பேச்சுவார்த்தைகளே தடைப்பட்டவர்களுக்கு ஏமாற்றத்தை சந்தித்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரன்கள் சுபபோகமான முடிவுகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் 5 பலமாக பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அற்புதம் குறிப்பாக அதிகமாக இந்த மாதங்களிலே உங்களுக்கு நடைபெறுகின்ற அற்புதம். குடும்ப ஸ்தானங்கள் வாக்கு ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதம். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரத்திலே ஒரு உயர்வுகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் என்பது சனி பகவான் இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு. கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 11 குடையவர் 9ஆம் இடத்திலே லாபசான அதிபதி முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் 9 குடையவர் 10ஆம் இடத்திலே அந்த 9 குடையவர் 10ஆம் இடத்திலே இருந்து செவ்வாயும் சந்திரனும் சேருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த நல்லதொரு தொழில்களிலே இந்த சிவில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுது பேச்சுவார்த்தைகளிலே 2ஆம் இடம் உங்களுக்கு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி சொல்லக்கூடிய தெய்வங்களை கும்பிடாதவர்களும் இருக்கின்றார்கள், கும்பிடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் கண்டிப்பாக தெய்வங்களை கும்பிடுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரங்களிலே நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வங்களின் அருள் கடாட்சம் நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் குடும்பஸ்தானங்கள் வளம் பெறுகின்ற ஒரு அற்புதம் ராசி தத்துவார்த்தம் என்பது உங்களுக்கு சொல்கின்றது. அந்த வகையிலேயே இந்த 2ஆம் இடம் ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பஸ்தானங்களிலே குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் நல்லதொரு உன்னத உயர்வுகளை கிடைக்கின்றது. வீடு வாசல் சொத்து உங்களில் குருவின் அனுக்கிரகம். 12ஆம் இடத்திலேயே விரய செலவுகள் என்று சொல்கின்ற பொழுது இந்த விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்கின்றார். அந்த வகையிலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் காற்றாசி என்று சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி அதிபதி ராசிக்கு 8லே இருக்கின்ற காரணத்தினாலே இவர் ஆட்சி வடிவிலே சொந்த வீட்டிலே இருக்கிற துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றது. பம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளிலே இருக்கின்றவர்களும் முடிவுகளை கொடுக்க போகின்றார். உங்களுக்கு இந்த துலாம் ராசி அதிபதி பலமாக ராசிக்கு 8லே துலாமுக்கு 8லே இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலே 7 கூடையவர் அமைய பெறுகின்றார். இங்கே இதுநாள் வரையில் தடை தாமதங்கள் கல்யாண வைபவங்களில் வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு என்னதான் நீங்கள் சுபபோகமான பெரியவர்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் கூட அந்த கல்யாண வைபவங்கள் கூடி வராத ஒரு தடுமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். கண்டிப்பாக இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு இந்த கல்யாண வைபவங்கள் கூடி வருகின்ற ஒரு அற்புதம் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற 6 கூடையவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது வேலைகளை விட தொழில்களிலே அற்புதமான உயர்வுகள் இந்த மாதத்தில் பெருகும். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானங்களிலே இருக்கக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தீக்காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. தொழில் ஸ்தாபனங்கள் ஸ்தாபித்து இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. மற்றபடி எல்லாமே சிவில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கு அற்புத உயர்வுகளே உங்களுக்கு கொடுக்கின்றார். 9 கூடையவர் பாக்கியாதிபதி அங்கே அமைய பெறுகின்றார். கேது பகவான் அங்கே இருக்கின்றார். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி ஸ்தானங்களாக இருந்தாலும் வீடு வாசல் சொத்து சுகங்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமர்கின்றது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார். கண்டிப்பாக ஒரு உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்க போகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கும். குருவின் அனுக்கிரகம் குடும்பஸ்தானத்திலே விழுகின்ற அமைப்பு. 12ஆம் இடத்திலே எதிர்பார்த்த தூக்கங்கள் கிடைக்கின்றது. அலைச்சல் இல்லாத ஒரு அற்புதம். வெளிநாடு வெளியூர்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபார ஸ்தலங்களிலே
நல்ல மாற்றத்தையும் உயர்வுகளையும் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே விருச்சிகம் என்பது இது இந்த ராசியிலே இங்கே ராகு பகவான் உச்சம் பெறுகின்ற ராகு கேதுக்கள் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமும் சந்திர பகவான் 9 நீச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தாயின் பாசம் அதிகமாக பொங்கி வழியக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தாய் பற்று அதிகமாக உள்ள ராசி இலக்கணம் என்றால் இது விருச்சிக ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தாய் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே இருந்தும் ராசி அதிபதியுடன் சேர்ந்தும் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து கேது பகவானும் இணைந்து இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. அதுவும் ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம்பிட்டு அற்புதத்தையும் அந்த சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் மாதத்தில் முற்பகுதியில் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகும். பிற்பகுதியில் நல்ல மாற்றம். இந்த 10 குடையவர் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வரப்போகின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை முற்பகுதியை விட பிற்பகுதியில் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு தொழில்களிலே நல்ல மேன்மை, வேலையில் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. வாக்கு ஸ்தானங்கள் தெய்வங்களின் அருக்கடாட்சம் வாரி வழங்குகின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வருகின்ற ஒரு அற்புதம் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய வாக்கு ஸ்தானங்களும் உங்களுடைய பேச்சுகளும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் சேர்ந்தே நல்ல வார்த்தைகளையும் உயர்ந்த உயர்வுகளையும் பெரிய மனிதர்களின் ஆசிகளையும் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுது செவ்வாய் பகவானுடைய இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யக்காரகனுடைய ராசியிலே பூமி காரகனும் பலமாக இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு இந்த காலகட்டங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு முதலீடு செய்கின்றவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.